ஆக்டிங் தான். நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் மானிட்டர் பார்த்தோன்னா நான் பிகம் அ டைரக்டர். ஒரு நடிகன் தன்னை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறவன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது என்ன கேட்டகரிஸ்? பசுபதி இருக்குன்னா பசுபதி தெரியக்கூடாது. நிறைய நேரங்களில் அந்த பாத்திரமா இருக்கணும், அவ்வளோதான். எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியன்ஸ் மறக்கணும். நீங்கள் சொன்ன அட்வைஸ்லேயே இது ரொம்ப ப்ராக்டிக்கல் அட்வைஸ் நினைக்கிறேன். நாடகத்துக்கு மேலே ஈர்ப்புனால தான் நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தோம். ஏன்னா வெறும் ரியலிஸ்டிக் ஆக்டிங், அப்போல்லாம் ரியலிஸ்டிக் ஆக்டிங் நிறைய பேர் கேட்குறாங்க. ரியலிஸ்டிக்னா நான் ரியலிஸ்டிக்னா சர் ரியலிஸ்டிக் தான். இதெல்லாம் நம்ம வசதிக்கு சொல்லிக்கிறது தான். ஆக்டிங் தான். முத்துசாமி எப்பவுமே சொல்லுவார், நீ எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அதையும் ட்ரை பண்ணணும். நீ எப்போவுமே உன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்தீங்கன்னா நீ ஒரு நாள் வெளில போகிற காலகட்டம் வந்தோன்னா நீ திணறிடுவ. ஆமாம். நீ வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். புதுசாக ஒருத்தர் நடிக்கிறாருன்னா நீங்கள் அவர் தெரியாது ரொம்ப கம்மி. ஏன்னா அவரை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் கேரக்டரோட தான் ரிலேட் பண்ணுவீங்க. பட் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் நிறைய படங்கள் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் நடிகன் வந்து சேலஞ்ச் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது சேலஞ்ச் கம்மி, ரெண்டாவது கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் எவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரோ அப்போ அவர் சேலஞ்சு வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கணும். அவரோட கேரியர் வந்து இன்னும் டஃப் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த அவர் தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பசுபதி இருக்குன்னா பசுபதி தெரியக்கூடாது. நிறைய நேரங்களில் அந்த பாத்திரமா இருக்கணும், அவ்வளோதான். எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியன்ஸ் மறக்கணும். பசுபதியை மறந்தான்னா அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன். நான் இப்போ இந்த ரோல் பண்ணும்போது இதுதான் என் முகம், நான் நடிக்கும்போது இதுதான் வெளியில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் தெரியும். ஆனால் இதுக்கு மேலே இந்த ரோலுக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல புதுசாக ஒன்று வைக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணாதது ஒன்று வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு படத்துக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவேன். ரைட். அது வந்து எனக்கும் இயக்குனருக்குமான அந்த காதல். இது நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் மானிட்டர் பார்த்தோன்னா நான் பிகம் அ டைரக்டர். நான் ஆக்டராக இருக்க முடியாது அங்கே. என்னால் அங்கே பெரிய சிக்கல் அங்கே அது. ஏன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய தப்புக்கு எல்லாமே ஃப்ரேம் பைலேருந்து மாற ஆரம்பிச்சிடும். பிரச்சனை வந்துடும் எனக்கு. அப்போ நான் எல்லாம் நடிக்கிறதுமே நான் வந்து அதுக்கு நடிப்பேன். நான் இங்கே நடிக்க மாட்டேன், அந்த இடத்துல ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டேன். நான் அங்கே போய் பார்த்துட்டு ஐயோ அங்கே விட்டுட்டுமோன்னு அந்த ஃப்ரேம் கரெக்ஷனுக்குள்ளே இருப்பேன். நான் ஃப்ரேம் கரெக்ஷனில் இருந்தேன்னா நான் உள்ளே நடிக்கிற அந்த என்னுடைய கேரக்டர் உள்வாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உள்வாங்கி அதுவாக உள்ளே போகிற இருக்குல்ல, அது தடைப்பட்டுரும். நான் இங்கேயே நினச்சிட்ருப்பேன். அதனால் நான் படம் பார்க்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட நான் ஃப்ரேம் பார்த்ததில்லை. விரும்மாண்டியில் நிறைய இடங்களில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த அன்றைக்கி கூட சொன்னேன், அந்த அக்கிள் போடுற சீக்வன்ஸில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பெரிய டயலாக் போர்ஷன்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஆகிடுச்சு. அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் ஆகிடுது. திரும்பி ஒரு நாள் காலையில் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதே செட்டு. என்ன அதே சீன் எடுக்கிறீங்க? ஆமாம் சார். இதுக்கு அதே சீன் எடுக்கிறீங்க? என்னையா பிரச்சனை? நமக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. இல்லை ஏதோ சார் எடுக்கணுன்னாரு. சரி ஓகே, சார் கூப்பிட்றாரு. நினச்சேன் இன்றைக்கி ஏதோ இருக்குது போல இருக்குது. இன்னும் கூப்பிட்டு போனால் கேரவனில் இருந்தார். வாங்க அப்படின்னு. போனேன் சார், ஒரு தம் அடிச்சுக்கிறேன் சார். சரி போங்க. ஸோ ஒரு தம் பயம். என்ன ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். வந்தேன் சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின். பார்த்தேன், நல்லா இருந்தது சார். நல்லா இருக்கே சார். எதுவும் தோணலையா? இல்லை தோணல. இல்லை என்னோடது எப்படி இருக்குது அப்படின்னா, சார் நான் அது கவனிஇல்லை சார். ஏன்னா நான் எந்த தானே பார்ப்பேன். இன்னொரு பார்த்தேன்னா சொல்லுங்கண்ணா. இல்லை சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை சொல்லுங்கள், அது சொல்கிறதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார் கவுண்டர் உங்களது ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது சார். இல்லை அதுக்கு தான் இன்னொருத்தர் எடுக்கிறேன். உங்களுது இல்லை, அது அப்படியே இருக்கும். நான் வந்து டைரக்ட் பண்ணுறதுனால என் போர்ஷன் நான் மறந்துட்டேன். அந்த கேரக்டரை விட்டேன். அவர் பண்ணியிருப்பார், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த கேரக்டர் துள்ளலாகவே இருக்கும்ல, அது மிஸ்ஸு. ஏன்னா இதில் உங்களை பார்த்து அப்படியே உட்காந்துட்டேன், இதை மறந்துட்டேன். ஸோ அதனால் ஏன்னா உங்கள் ஷோல்டர் நடிக்க வேண்டியிருக்கு, அதனால் ஐ வாண்ட் யுவர் பெர்மிஷன். அது வேறு யார்? ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அது கேட்கணுன்னு அவசியமே இல்லை. நடிக்க போகிறோம், அவ்வளோதான். திடீர்னு நீ டி நகரில் போய் ஒரு ரவுண்டு இருந்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் டி நகரில் போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்ப்பீங்க? ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த போர்டம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பார்வையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த போர்டம் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்த பார்வையிலேருந்து வேறு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் லைஃப்க்கு உள்ளே கொண்டு வரும். அதே மாதிரி சரக்கடிக்கு போவோம்.
பாருக்கு போவோம், அவரும் குடிப்பார், வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் ஊற்றி வச்சுட்டு ஒரு ரவுண்டு போனோம், அடுத்து பாட்டில் எடுத்து ஓரமாக வச்சுருவார். இப்போது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். திரும்பிலாம் பார்க்கக்கூடாது, அப்படி என்னை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணார். இது எப்படி சார் வரும் யோசி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து காது கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த காது கொடுக்கறது நான் பார்க்காதனால என்ன ஆகும்னா, நான் பார்க்கும்போது ஒரு விஷுவல், பார்க்காத போது அவன் சொல்லுகிற அவன் பேசுகிற விஷயம் எனக்கு பல மடங்கு விஷுவலில் வேறு ஒரு விஷுவல், அவனே யோசிக்காத ஒரு விஷுவல் வரும். ஸோ என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் வேறையாக இருக்குது. இப்போ ஒரு நடிகர் வந்து அப்படி பண்ணுறாருன்னா அது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் அது பண்ணியிருக்க மாட்டீங்க, ஐயே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அவரை மாதிரி காப்பி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எங்கேயுமே உன்னுடைய தன்மை இல்லாமல் நீங்கள் காம்படிட்டிவாக உள்ளே போக ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுடைய தனித்தன்மையை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ரைட். ஒரு நடிகன் தன்னை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறவன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது என்ன கேட்டகரிஸ் இதுவா? நீங்கள் மஜா பண்ண மாதிரி. ஆமாம், எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க, எல்லாமே வரணும். முதல்ல நான் கதை கேட்கும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு அவர் ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிடுவார், ஃபுல்லாக கதையை சொல்லிட்டான்னு எனக்கு அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. ஏன்னா என்ன யோசித்தாலும் இதுக்குள்ளே வந்து அடங்கிடும். ஆல்ரெடி மைண்ட் வந்து இதுக்குள்ளே போயிடும், வேறு யோசிக்க மாட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு ஓப்பன் ஸ்பேஸு, அப்படி எம்டி ஸ்பேஸில் ஒன்று விழும்போது பலதெல்லாம் விழும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு அது வசதியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் அது ஒத்துக்கிறது இல்லை சார். இல்லை சார் நாங்கள் கதை சொல்லிடுறோம் சார், அப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் படிங்க. முதல்ல நான் கதை படிப்பேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன். ஒரு படத்துக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல, அதில் சேஞ்சஸ் வரும். ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து புதுசு கிடையாது, எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். இந்த கேரக்டருக்கு வந்து நான் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடங்கள்ல தான் மாறுமே தவிர, அந்த கேரக்டர் தான் மாறுமே தவிர, ப்ராசஸ் ஒன்று தானே. எல்லா படத்துக்கும் ஒரே நீங்கள் வந்து சமைக்கிறதுன்னு ஆரம்பித்தா ஒரே சமையல் தானே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்றுறீங்க, பருப்பு போடுறீங்க, இதுக்கு பருப்பு வேணாம், அதுக்கு அதை வேணாம், இது வேணாம்னு மாற்றுறீங்க. சமையலுங்க ஆரம்பித்து சட்டி எடுத்து வைக்கிறது தானே முதல்ல. இந்த முதல்ல எடுத்து பிளேட் வைக்க மாட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரை பண்ணுவீங்க. இந்த பாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீ ஒரு மொமெண்ட்டும் உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நீ நினைக்கிறல்ல, ஐயோ எனக்கு தெரியலன்னு நினைக்கும் போது தான் நீ உன்னுடைய கான்ஷியஸ் லெவல் ரொம்ப ஹையில் இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப கீழே இருக்கேன்னு அர்த்தம். நீ வந்து நினச்சிட்டு இருக்க நான் பண்ணிட்டேன், நீ பண்ணலை, வேறு லெவலில் நீ யோசிக்கிற. அந்த ஒரே ஒரு மொமெண்ட் என்னை பிடிச்சிட்டேன், அதனால் நீ நினைக்கிற. ஆனால் உன்னுடைய கான்ஷியஸ் லெவலில் உன்னுடைய பாடி எல்லாமே ரொம்ப கீழே போயிருக்கு. நான் என்னைக்கு நான் பண்ணலன்னு நினைக்கிறியோ நீ ரொம்ப அவேர்னஸாக இருக்க. உன்னை மட்டும் இல்லை, எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க. அவன் பண்ணுறது இவன் பண்ணுறது, என்னோட கவுண்ட் இருக்குன்ட்டு எல்லாம், ஐயோ நான் எங்கே மிஸ் பண்ணுறோன்ட்டு உன்னுடைய மொத்த ஐம்புலன்களும் அப்படி வேலை செய்யுது. ஸோ அப்போ பர்ஃபார்ம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஒரு படம் நான் வந்து போகிறேன், எல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டேன், எல்லாம் பக்காவாக பண்ணலாம் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கலாம் சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டே காலையில் கேரவனுக்குள்ளே இப்போ போகிறேன். அப்போ கேரவன் கிடையாது, ஏதோ ரூம் கொடுத்தாங்க. ரூமில் போய் இப்படி திறக்கிறேன். முதல்ல அப்படி முட்டினது வந்து வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சொக்கா, இவ்வளோ செயின், கையில் இவ்வளோ மோதிரம் அப்படியே தொங்குது எல்லாம். இந்த படம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதவு மூடிட்டு அப்படியே வெளில வந்துட்டு வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்கிட்ட சொல்லி, ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஆஃபீஸ், செக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அந்த செக்கை நான் வந்து கேஷ் பண்ண மாட்டேன். அது அப்படியே இருக்கும் எனி டைம். அப்படி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன அட்வைஸ்லேயே இது ரொம்ப ப்ராக்டிக்கல் அட்வைஸ் நினைக்கிறேன்.